கடலூரில் அரசு பேருந்தில் பெண்களிடம் அத்துமீறியதை தட்டி கேட்ட நடத்துனர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மது போதையில் அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்களின் கொட்டம் அடக்கப்படுமா? அவன் என்ன பண்ண நீங்க மட்டும் ஆய் கட்டி கூட்டிட்டு போக கூடாது தெரியுமா? லேடிஸ் சண்டை போன பேருந்தில் சில்மிஷம் செய்துவிட்டு தட்டி கேட்ட பெண்களையே தாக்கிய போதை ஆசாமியை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு பொளந்தெடுத்துள்ளனர். கும்பலாக பேருந்தில் ஏறி அடாவடியில் ஈடுபட்டவர்களில் 5 பேர் தப்பி ஓடிய நிலையில் சிக்கியவர் மூலமாக அவர்களுக்கு வலை வீசப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? கடலூரில் இருந்து பாலூர் வழியாக பன்ருட்டிக்கு அரசு பேருந்து ஒன்று பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. குயிலப்பாளையம் நிறுத்தத்தில் பேருந்து நிறுத்தப்பட்டதும் மது போதையில் இளைஞர்கள் 6 பேர் ஏறி உள்ளனர். முன்வழியாக பேருந்தில் ஏறியவர்கள் படியில் தொங்கியவாறு அலப்பறை செய்துள்ளனர். மேலே ஏறி வர நடத்துனர் பலமுறை அறிவுறுத்தியும் அவர்கள் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அடாவடி செய்துள்ளனர். அப்போது பேருந்தில் பயணித்த இளம்பெண் ஒருவரிடம் போதை ஆசாமிகள் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. அதை கண்டு கொதித்தெழுந்த பெண்கள் அந்த இளைஞர்களை தட்டி கேட்டுள்ளனர். அதற்கு நீ என்ன பெரிய ஆளா என்று கூறிக்கொண்டு பெண்கள் என்றும் பார்க்காமல் இருவரை போதை ஆசாமிகள் தாக்கியுள்ளனர். அதை கேட்டு ஆத்திரமடைந்த நடத்துனர் போதை இளைஞர்களை பேருந்தை விட்டு கீழே இறங்குங்கள் என்று கூறியுள்ளார். ஆனால் அவர்கள் நடத்துனரை பேருந்தில் இருந்து கீழே இழுத்து போட்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதை கண்டு பொங்கி எழுந்த பொதுமக்கள் போதை ஆசாமிகளிடமிருந்து நடத்துனரை மீட்டனர். உடனே அருகில் இருந்து ஏராளமானோர் கூடியதும் 5 பேர் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். ஆனால் ஒருவர் மட்டும் பொதுமக்களிடம் வசமாக மாட்டிக்கொண்டார். அவரை இளைஞர்கள் சிலர் அடித்து உதைத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிக்கிய இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முற்பட்டனர். ஆனால் தப்பி ஓடிய அனைவரையும் இங்கு வந்தால்தான் சிக்கிய இளைஞரை விடுவோம் என்று பெண்கள் அவரை சிறைப்பிடித்தனர். பிறகு ஒரு வழியாக சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் பெண்களிடம் அத்துமீறிய இளைஞரை அங்கிருந்து அழைத்து சென்றனர். மேலும் தாக்குதலில் காயமடைந்த பேருந்து நடத்துனர் சஞ்சீவ் காந்தியை மீட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டது. பஸ்லேயே சண்டை சார், பொம்பளை அடிக்க போயிட்டாங்க. 2 அடி அடிச்சுட்டாங்க. பொம்பளை சண்டை. நான் முன்படியில் இருந்தேன். பின்படியிலேருந்து இறங்கி வந்து என்னப்பா சண்டை, கீழே இறங்குப்பான்னு நான் கீழே இறங்குப்பான்னு இறங்க முடியாதுண்ணா. அதுக்கு கீழே இறங்கி அப்படியே என் சட்டை பிடிச்சி கீழே இழுத்து 4 பேர் அடிச்சிடணும் சார். போதையில் தான் செம போதும் சார். குயிலாப்பாளையத்தில் ஏறினா சார் கரெக்டாக மேலே ஏறலிங்க, அடிக்கட்டிலே தொங்கிட்டு தான் சார் இருக்காங்க. உள்ளே ஏறுன்னு சொன்னால் நீ என்ன கேட்குற அப்படின்னு என்கிட்ட சண்டை போடுறாங்க சார். நான் எதுவுமே கேட்கவே இல்லைங்க சார். இங்கே ராசாபத்திரம் வந்து பொம்பளைக்கிட்ட சண்டை விட்டுது. பொம்பளைக்கு 2 தலையில் அடிச்சுட்டானுங்க சார். இந்த சம்பவம் குறித்து பேருந்து நடத்துனர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பன்ருட்டி போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பிறகு பன்ருட்டி RS மணிநகரை சேர்ந்த அரவிந்த் மற்றும் கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய அதே பகுதியை சேர்ந்த மதன், கல்கி, ராஜகிருஷ்ணன், திவாகர் ஆகிய 4 பேரை பிடிக்கக்கூடிய பணியில் இறங்கினர். பன்ருட்டி அருகே அரசு பேருந்தில் பெண் பயணிகளிடம் அத்துமீறியதை தட்டி கேட்ட நடத்துனரை போதை ஆசாமிகள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று மது போதையில் பேருந்தில் பயணிகளுக்கு அச்சுறுத்தலாக விளங்கக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.